மக்களே வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அதாவது திசையன்வெளியிலேருந்து சாத்தன்குளம் போகிற வழியில் பெத்த காளான் விலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சு, அது வந்து திருக்கல்யாண மாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சுக்கு தாங்க நாங்கள் வேலைக்கு எல்லோரும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 30 பேர்த்துக்கு மேலே வந்திருக்கோம். அந்த சர்ச்சு உள்ளே போய் நின்றுதாங்க. அப்படியே கிரவுண்டு எல்லாமே பெரிய கிரவுண்டாக இருந்துச்சு. இந்த சர்ச்சில் ஒரு பெரிய தேர் ஒன்று உண்டாங்க. அந்த தேருக்கு தாங்க நாங்கள் எல்லோரும் பூக்கட்ட வந்திருக்கோம். அப்படி வந்த இடத்துல இதை ஒரு வீடியோ எடுத்துருவோமான்னு எடுத்து தாங்க நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. மதிய நேரம் அப்படிங்கிறனால ஒரு ரவுண்டு அப்படி செல்ஃபி கேமரா மாதிரி எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நாளைக்கு எல்லோருமே இன்றைக்கி நைட்டு சீரியல் போடுவாங்க. சீரியல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் போய் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆல்ரெடி சர்ச்சுக்கு நான் இதான் முதல் தடவை வரேன். ஆனால் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஒரு சில சர்ச்சில் திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும்போது போய் பார்க்க போயிருக்கேன். ஆனால் வீடியோன்னு எடுத்து இன்றைக்கி தான் நான் போடுறேன். வேளாங்கண்ணி மாதா. என்னோடய செல்லில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, ஜூம் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு ஒரு கூச்ச சுபாவமாக இருந்துச்சு. சரி, இறைவன் எல்லாமே ஒன்று தான் நம்பிக்கையில் தான் உள்ளே போய் பார்த்தேன். நைட்டு காட்டுறேன் பாருங்கள். கூட்டம் ஜெகஜோதியாக இருக்குது. இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லோருமே சென்னை வாழ் மக்கள் தான் அதிகமாக வந்திருக்காங்க. தேர் ஆல்ரெடி நாங்கள் பூ கட்டி கொடுத்துட்டோம். தேர் வெளியே சுற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். இதை பார்க்குறதுக்காண்டி வெளியே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர் அந்த பக்கம் சர்ச்சுக்கு அந்த பக்கம் சுற்றி வருது. நாங்கள் எல்லாருமே பூக்கட்டு வந்த மக்கள் தான். ஆனால் கோடிக்கணக்கான பேர் நம்பிக்கையில் வராங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் சீக்கிரம் நல்லபடியாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வராங்க. இந்த தேரில் பெரும்பாலும் மிளகு, எலுமிச்சம்பழம், ஒரு வித்தியாசமாக வேளாங்கண்ணி மாதாக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் போய் தாங்க தேரோட உயரம் 40 அடி, 41 அடி சொன்னாங்க. இந்த 41 அடிக்குமே சின்ன பிட்டு மனைகளை போட்டு தாங்க எல்லாம் ஜாயிண்ட் அடித்தோம். இந்த வேலை 2 நாளாக கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பின் சைடு, முன் சைடு எடுக்கிறதுக்கு அந்த சைடு கூட்டம் அதிகமாக இருந்தனால முன் சைடு போக முடியல. அதனால் இந்த பக்கம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி திருவிழா வேறு எந்த ஏரியாவில் இயேசு ஆலயத்தில் வச்சு இந்த மாதிரி விழா வந்து நடக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இரவு நேரம் அப்படின்னாலே மக்கள் வந்து ஜெகஜோதியாக அந்த ஆண்டவரை நம்பி, அந்த வேளாங்கண்ணி மாதாவை நம்பி ஜெகஜோதியாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு மன திருப்தியோடு எல்லோரும் இருக்காங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னடா உங்கள் பூக்கடைக்காரன் சார்பாக பூவை பற்றி காமிக்கலன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பூ கட்டுற இடத்துல வச்சு எடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் இங்கே எல்லாமே சுற்றி எடுத்திருக்கேன். கொடிக்கம்பம் ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இன்னும் ஆமாங்க, நாங்கள் மட்டும் தென்காசிலேருந்து வந்தவங்க. மித்த குரூப் எல்லாம் தனித்தனியாக வந்திருந்தாங்க. உள்ளேயும் போய் கொஞ்ச நேரம் எப்படி இருக்குன்னு உட்காந்து ப்ரேயர் பண்ணி பார்ப்போம்னு உள்ளேயும் போயிட்டாங்க. எல்லோருமே உட்காந்துருந்தாங்க. நானும் போய் அதில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேங்க. இது இரவு நேரம் வேளாங்கண்ணி மாதாவுக்கு போட்டிருக்கு பார்த்திங்களா மாலை. இதுதாங்க வந்து நாங்கள் போட்ட முதல் ரோஸ் மாலை. ஜீசஸ். நன்றி.